Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Microsoft Access சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ Access நம்ம எதுக்கு நம்ம செய்யறதுன்னா ஒரு டேட்டாபேஸ் ஒன்று மெயின்டைன் பண்றதுக்கு Access நம்ம யூஸ் பண்றதுங்க. இன்னைக்கு வாங்க இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சுருக்கேன், ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்று தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெக்கார்ட் வந்து ஜான். இப்போ இதில் வந்து என்னென்ன ரெக்கார்ட் இருக்குது இப்போ கிளிக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா கடைசி ரெக்கார்ட் இது தான், லாஸ்ட் ரெக்கார்ட் இது, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புது ரெக்கார்ட் ஆட் பண்ணுவோம். இந்த பட்டனை கிளிக்னா நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ண கேட்கும். இப்போ நான் வந்து பீட்டர்னு சொல்லி நியூ ரெக்கார்டை கொடுக்குறேன். கோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஆஃபீஸ்ன்னு சொல்லி, ஃபீ வந்து 10,000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே சேவ் பட்டன் இதை கிளிக் பண்ணால் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நியூ கொடுத்தீங்கன்னா நியூ ரெக்கார்ட். அடுத்தது இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன், ராஜேஷ்ன்னு சொல்லி. கோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் விபின்னு சொல்லி, ஃபீ வந்து 12,000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணி அதுவும் சேவ் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஜான் இருக்குது, லாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது ராஜேஷ் 12,000. இதில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் ஆஃபீஸ் கோர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாஸ் இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்க முடியும். உங்களுக்கு அக்சஸ்லேயே செஞ்சு வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம். ரைட், இது எப்படி செய்யறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சஸ் வந்து நான் வந்து 2010 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் போயிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆக்சஸ் 2016 யூஸ் பண்ணால் இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காங்க. அதோட பெரிய விஷயம் வந்து இந்த மாதிரி தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது. இங்கே நான் வந்து உங்களோட டேட்டாபேஸில் பேரை கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பேரோல் மாதிரி செஞ்சுக்கிறேன். அதாவது எம்ப்ளாய்டு ஒரு பேரோல் மாதிரி செஞ்சுக்கிறேன். அதாவது கம்பெனியில் உள்ள எம்ப்ளாய்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது எம்ப்ளாய்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் மெயின்டைன் பண்ண ஒரு பேரோல்ஸ்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், டு யூ வாண்ட் டு கிரியேட் ஜஸ்ட் கொடுத்தது கிரியேட் ஆகிடும். ரைட், இப்போ டேட்டாபேஸ் வந்து பேரோல். ரைட், இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் டேட்டாபேஸுக்குள்ளே என்ன இருக்கும், டேபிள் இருக்கும். டேபிளில் தான் நம்மளுக்கான டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது. ரைட், அதாவது நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸில் இருக்கா, எம்ப்ளாயி சம்மந்தமாக இருக்கும், சேலரி சம்மந்தமாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த டேபிளை வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்கு போயிட்டு டேபிளில் என்னென்ன கண்டென்ட்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம கொடுக்கணுங்கண்ணே. இப்போ இந்த டேபிளுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம், நம்ம எம்ப்ளாயின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த டேபிளுக்கு எம்ப்ளாயின்னு சொல்லி பேர் கொடுத்து சேவ் பண்ணுறோம். ரைட், இப்போ எம்ப்ளாயி டேபிளில் வந்து என்னென்ன ஃபீல்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி, இதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டே போட்டுக்குவோம். அடுத்து வந்து எம்ப்ளாயி நேம் கொடுக்கணும். எம்ப்ளாயி ஒருத்தருக்கு பேர் ஒன்று கொடுக்கணும், இஎம்பி நேம்னு சொல்லி கொடுத்து இதை டெக்ஸ்ட்டாக கொடுக்குவோம். அடுத்து வந்து சேலரி கொடுக்குறோம். ரைட், சேலரி கொடுத்து சேலரியை வந்து நம்பர்ஸில் கொடுத்துருவோம். ரைட், இதில் வந்து எம்ப்ளாயோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோன்னா மொபைல்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நம்பரில் கொடுத்துருவோம். இவ்வளோ தான் ஃபீல்டு. சும்மா 3 ஃபீல்டு போட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்து வேணுங்கிற ஃபீல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு ஏற்கனவே சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு நீங்கள் எம்ப்ளாயர் பேர்களை டைப் பண்ணி, நான் ஜான்னு சொல்லி பேர் ஒன்று டைப் பண்ணுறேன். நான் சேலரி வந்து 15,000 கொடுக்குறேன். ஆனால் மொபைல் வந்து நம்பர்னு சும்மா ஒரு மொபைல் நம்பர் வந்து இப்படி கொடுக்குறேன். ரைட்டா, கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி காட்டும் டேபிள் வந்து. எனக்கு இப்படி வேணாம். எனக்கு இப்போ நார்மலாக ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறது கான்செப்ட் இவ்வளோ தான் எக்ஸாப்ஸில். ரைட், இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று ஆட் பண்ணி ஃபார்மில் இருந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அது ரொம்ப இப்போ நிறைய பேர் செய்கிறது வந்து சின்ன கம்பெனிஸில் இருந்தால் ஒரு ஃபார்மில் தான் செய்வாங்க. ரைட், ஃபார்மில் செய்கிறது ரொம்ப லேசி. இப்படி செய்கிறத விட இப்போ ஃபார்மில் வந்து இப்படி செஞ்சுவிட்டு நீங்கள் ஃபார்மில் வந்து ஒரு டேபிள் ஒன்று இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும்னா, இதில் பாருங்கள் கிரியேட்னு ஒரு விஷயம் இருக்குது. இது ஃபார்ம் டேப், இது கிரியேட்ன்ற டேப். இந்த கிரியேட்ன்ற டேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் விசார்டுக்கு போங்க. ஃபார்முக்கு போனால் பரவாயில்ல, ஃபார்ம் விசார்டை கிளிக் பண்ணால் இப்படி வரும். இப்படி வந்தோடனே இதில் எல்லா ஃபீல்ட்ஸையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதான்னு கேட்கும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து இம்போர்ட் ஆகிடும். எல்லா ஃபீல்ட்ஸும் நமக்கு தேவை. இதில் நெக்ஸ்ட் கொடுங்க, இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக உங்களோட டேபிள் விழுந்துடும். ரைட், இந்த டேபிளை வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரைட், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பட்டன்ஸ் கின்ஸ்னு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் தான் எல்லாத்தையும் போட்டு செய்யணும், கஷ்டமாக செய்யணும். செய்கிறதுக்கு வந்து நீங்கள் இப்படி வச்சு செய்யலாது. இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னே வச்சு டிசைன் வியூக்கு போங்க. டிசைன் வியூக்கு போனால் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும், லேசான வழி. இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் அந்த ஃபுட்டர் ஹெட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக வழி. இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லை. இது அப்படியே இந்த ஃபார்மை அப்படியே
இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டாந்து இங்கே மேலே எடர்லேயே போட்டுருங்க. உங்களுக்கு லேசான வழி. திரும்ப அங்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். எடர்லேயே போட்டு செஞ்சிங்கன்னா எடர்லேயே போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு என்னென்ன ஃபீல் வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேலரி எல்லாம் ரைட். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ரைட். இப்போ எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி எழுதிக்கிறேன். எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் ரைட். இப்போ உங்களோட ஃபாண்ட்டை இது மாற்றணும்னா செலக்ட் பண்ணியாச்சு. இது செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வரும். இதில் போய் நீங்கள் ஃபாண்ட்டாக மாற்றிக்கலாம். என்னென்ன ஃபாண்ட் வேணும் இந்த ஃபாண்ட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து கூட்டலாங்கன்னா நான் வந்து ஒரு 28 மாதிரி கொடுக்குறேன். கூட்டிடுச்சு ரைட். 28 மாதிரி கூட்டிட்டேன் ரைட். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் ஃபாண்ட் போல்டெல்லாம் இருக்குங்க, பார்த்து கொடுங்க. இதில் என்ன இருக்குது ரைட். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இஎம்பி நேம்னு இருக்குது. இதை வந்து மாற்றிக்கலாம். நம்ம எம்ப்ளாயி நேம்னு சொல்லி எழுதிக்கணும். எம்ப்ளாயி நேம் டேட்டா பேஸ் இது கொடுத்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சேலரி இங்கே மாற்றிக்கலாம். அப்படி சேலரி இங்கே வந்து மொபைலையும் வந்து எழுதிக்கலாம். மொபைல் சரி இந்த மாதிரி எழுதிக்கலாம் ரைட். இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை பார்க்குற அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டா பேஸ் இருக்கும் ரைட். இப்போ என்னெல்லாம் மாற்றுவோம். ஒரு டிசைன் வியூவில் போய் தான் மாற்றணும். இல்லை டிசைன் வியூவை கிளிக் பண்ணியே மாற்றுங்க. இப்போ இந்த பட்டன்ஸ் தேவை நம்மளுக்கு டேட்டாஸை ஆட் பண்ணுறதுக்கு. இந்த பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எனக்கு ட்ராக் ஆகிடுவார். இப்போ நான் என்ன பட்டன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன்னு நினைக்கிறேன். நம்ம ரெக்கார்ட் நேவிகேஷன் பண்ணுறது ஃபஸ்ட் கொடுப்போம். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ரைட். இப்போ எங்கன்னா வந்து எனக்கு ஃபைண்ட் இதெல்லாம் தேவை. கோ டு த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் ரெக்கார்ட், நெக்ஸ்ட் ரெக்கார்ட் இதெல்லாம் இருக்குது. கோ டு த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுங்க. கொடுத்து ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரைட். அடுத்து அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி இன்னொரு பட்டன் எடுங்க. இதை வந்து நீங்கள் லாஸ்ட் கொடுங்க. இது சாரி ப்ரீவியஸ் இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் ரெக்கார்ட். ஒரு லாஸ்ட் ரெக்கார்ட் லாஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும். இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். இது வந்து நீங்கள் செய்கிற நேரம் டிசைன் மோட்டில் வச்சு தான் செய்யணும். இதில் போய் கொடுத்தீங்கன்னா செய்யலை. இந்த மாதிரி கணக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எனக்கு இன்னும் 2 பட்டன் தேவை. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு பட்டன் எடுத்து ட்ராக் பண்ணுறேன். இதை வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கொடுக்குறோம் ரைட். இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் சாரி இது நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் இதை கொடுத்து 4 பட்டன் தேவை நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ரைட். அடுத்து வந்து ப்ரீவியஸ் பட்டன் டபுள் கிளிக் பண்ணி எடுத்து போடுறோங்கன்னா இது சொல்கிறதுனா ப்ரீவியஸ். இந்த பட்டன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் பட்டன் ரைட். ப்ரீவியஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் ரைட். இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இவ்வளோதான் விஷயம். இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்து போய்க்கலாம். இப்போ இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து பேக்ரவுண்ட் அது மாத்திரான ஃபோனில் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் அதுக்கெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் கலர் தேவைன்னா ஃபார்மேட்டில் போய் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கலருக்கு இதெல்லாம் மாற்றிக்கிறாங்க ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படி ரைட். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரைட். இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு இன்னும் 2 அடிஷனல் பட்டன் போகணும். சேவ் டேட்டாவும் நியூ ரெக்கார்ட் ரைட். ரெக்கார்ட் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம் ரைட். இப்போ ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் ஆட் இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. அடுத்த விஷயம் ரெக்கார்ட் ஆப்ரேஷன் இருக்குது. இதில் வந்து ஆட் நியூ ரெக்கார்ட் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நியூ இது நியூ ரைட். இதில் நியூ ரெக்கார்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா நியூக்கு போகும் ரைட். நியூ ரெக்கார்டுக்கு இது பண்ணும். அடுத்த விஷயம் நம்ம போட போகிறது வந்து இன்னொரு டபுள் கிளிக் பண்ணி இன்னொரு பட்டன் கிளிக் போகிறோம். இதுக்கு நம்ம கொடுக்குற பேர் வந்து 2வது சேவ் ரெக்கார்ட். டிலீட் ரெக்கார்ட்னு நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாம் இருக்குதுங்க. பிரிண்ட்டுக்கும் இருக்குது பாருங்கள். இப்போ சேவ் ரெக்கார்ட் நெக்ஸ்ட் ஆனால் சேவ்னு சொல்லி கொடுக்கணும். இவ்வளோ தான் விஷயம் சரியா. இப்போ ஓகே பண்ணுறோம் ரைட். இவ்வளோ தான் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் பட்டனை செய்வீங்க சரியா. இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுவார். இப்போ நீங்கள் நியூ ரெக்கார்ட் ஒன்று டைப் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே இதில் ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணோமா டைப் பண்ண போகிறோம். கிஷான்னு சொல்லி சேலரி 12,000 மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்க போகிறோம். அப்படியே சும்மா நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் கொடுக்கணும் ரைட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தான் கிஷான்ற ஒரு ரெக்கார்ட் இருக்கார். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியா. பார்த்துக்கோங்க ரைட் கிஷான். அடுத்த இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுற நேரம் நியூக்கு ராஜேஷ் டேப் கீழே கொடுத்தீங்க உங்களுக்கு லேசாக போகும். மொபைல் நம்பர் ஒரு சம்திங் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க. சேவ்
அடுத்து இன்னொரு ரெக்கார்ட் எடுத்து பண்ண போகிறீங்க. பீட்டர் salary மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்குறீங்க. சேவ். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஒன்று கொடுக்குறீங்க. ஜேம்ஸ்னு சொல்லி salary வந்து 40,000 14,000 மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுத்தா சேவ் ஆகினதுக்கப்புறம் நியூ கொடுத்தீங்கன்னா நியூ. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 1 by 1 நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இதுதான் லாஸ்ட் ரெக்கார்ட், இதுதான் ப்ரீவியஸ்க்கு போகுது, இது வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சிஸ்டம் ஒன்று இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நீங்கள் செய்யணும்னா எதுவும் சிம்பிளான வேலை. செலக்ட் பண்ணியாச்சு. லேஅவுட் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லேஅவுட் வியூ. ரைட். லேஅவுட் வியூவை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் கலரில் ஒரு கலர்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்கணும். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல செலக்ட் பண்ணாதான் இந்த இதில் உங்களுக்கு வரும். இல்லை பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட். பேக்ரவுண்ட் கலர். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் கலரை மாற்றினா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டோட கலரை வந்து நீங்கள் மாற்றலாம். ரைட். இது ஃபாண்ட் கலர். ரைட். இதுக்கு சொல்கிறது ஃபாண்ட் கலர்னு சொல்லி இல்லை பாருங்கள் ஃபாண்ட் கலர் எங்கே இருக்குன்னு சொல்லி டேரக்ட் ஃபாண்ட் கலர். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கலர். இப்போ ஒயிட் வேணும்னா ஒயிட்டை கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு லேபிளையும் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கீ பிடிச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கலரை வந்து இதில் போய்ட்டு நீங்கள் ஒயிட்டுக்கு மாற்றுங்க. ரைட். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இதில் வரும். இல்லை உங்களுக்கு தேவையான கலர் கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த நீலத்தில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீல கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த புள்ளிய இதில் இந்த 3 டாட்டருக்கு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபோர்க்ரவுண்ட் கலரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். இதில் ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் நேம்ஸ் தான் இருக்குது. இது தான் பேசிக்காக இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதுனா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஃபாண்ட்டை ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்து ஃபாண்ட் சைஸ் என்ன கொஞ்சம் கூட்டணுன்னாவும் கூட்டிக்கலாம். நீங்கள் ஒரு 36 மாதிரி வச்சுக்கிட்டாவும் பரவாயில்ல. வச்சுக்கிட்டு இங்கே நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாவும் உங்கள்கிட்ட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ரைட். இப்போ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாவும் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா. இப்போ நான் இதை வந்து செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இப்போ மாடிஃபை பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அழகான ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸலில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான். சரியா. இப்போ டிசைன் வியூக்கு போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் அலைனை வந்து லெஃப்ட்டே கொடுத்துக்குங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் அலைன் கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜெண்டரில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வரும். ஆனால் டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்டே கொடுத்துருங்க. லெஃப்ட்லேயே எல்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக வரும். இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் சேவ் பண்ணுங்கம்மா. சேவ் பண்ணால் தான் எல்லாம் சேவ் ஆகும். இப்போ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இதை ஓப்பன் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வந்து என்ன என்னது லெஃப்ட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே இருக்குது. அப்போ இங்கே இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களோட இந்த மாதிரி ஃபார்ம் டிசைன் ஒன்று எக்ஸலில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் டிசைன் பண்ணுறதுக்கு. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அக்சஸ் சம்மந்தமாக மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.